கத்தாழை இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சின்ன தொட்டியில் வச்சு அதை டெய்லி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு முகத்தில் போடுற க்ரீம் மாதிரியும் ஸ்கின்ல வர்ற எரிச்சலுக்காகவும் நிறைய பேர் ஜூஸும் அதை சாப்பிட்றாங்க. அதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உங்கள் டாக்டர் கேளுங்க. ஏன்னா கத்தாழை அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக என்ன பயன்? கண் திருஷ்டி போக்குமா? துஷ்ட சக்திகள், சில பேர் பில்லி சூன்யம் செய்வாங்க. அந்த பில்லி சூன்யம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாருமே வீட்டினுடைய தலைவாசப்படியில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கட்டுவாங்க, அதோடு சேர்ந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பூசணிக்காய். ஆனால் இப்போ எல்லாருமே இந்த கத்தாழை வேரோடு பிடுங்கிட்டு வீட்டினுடைய தலைவாசப்படியில் கட்டுறாங்க. இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கத்தாழை எத்தனை நாள் ஆனாலும் கருத்து போகாது, வாடி போகாது. மாவிலை மாதிரி மாவிலை அப்படியே வாடி போயிடுமே ஒழிய கருகி போகாது. அந்த மாதிரி கண் திருஷ்டி இருந்ததுன்னா தான் அந்த கண் திருஷ்டியை இந்த கத்தாழை வாங்கிக்கும். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டியும் உங்களுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டியும் ஒம்மல்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்களையும் இந்த கத்தாழை தனக்குள்ளே வாங்கிக்கும். அது வாங்கும்போது அந்த பசுமை போய் காஞ்சி போயிடும். முனையில் இருந்தே காஞ்சிக்கிட்டு வரும். எத்தனை நாட்கள் ஆனாலும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் கருகாத அந்த கத்தாழை கண் திருஷ்டிக்கு கருகும். அதே மாதிரி தான் துஷ்ட தேவதைகள் ஏவல் சில பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கத்தாழையை வச்சே நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கத்தாழை மருத்துவ ரீதியாக நிறைய பேர் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. டெய்லி வாக்கிங் போகும்போது ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அவங்களுடைய பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு மருந்தாக சாப்பிட்றாங்க. தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை ஒரு முறை கேட்டுக்குங்க. உங்கள் உடம்புக்கு இந்த கத்தாழை சரிப்பட்டு வருமா? பொதுவாக சொல்கிறது ஜோதிடத்துலேயும் சரி, இவங்க ஆயுர்வேத இதுலேயும் சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் உடம்புக்கு அந்த கத்தாழை சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் டாக்டருங்க சொன்ன பிறகு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்விளைவு, அதாவது உங்களுக்கு ஸ்கின்ல எரிச்சலோ அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ரியாக்ஷன் எதுவும் இல்லை, அலர்ஜி எதுவும் இல்லை அப்படின்னா தென் யூ கேன் கண்டினியூ. ஆனால் டாக்டரோட ஒப்புதல் தான் பண்ணோம். ஏன்னா டயபெட்டிக் அண்டு இவங்க இருக்காங்க, பிபி பேஷண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. அது கஷ்டப்படக்கூடாது. கண் திருஷ்டிக்கும் வீட்டில் துஷ்ட சக்தி போகிறதுக்கும் ஒரு திரை போட்ட மாதிரி உங்கள் வீட்டுக்கு நிற்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து. என்னடானா இந்த கத்தாழையை கட்டி தொங்க விடுறது தான். அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் சேரும், லக்ஷ்மி கடாட்சம் சேரும். நல்ல லக்ஷ்மி கடாட்சம், சந்தோஷம் தரக்கூடிய தேவதைகள் உங்கள் வீட்டுக்கு வரும். முன்னோர்கள், உங்களுடைய உறவுகள் எல்லாம் வரும். ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, எப்போ பார்த்தாலும் ஒரே கடன் தொல்லை, வியாதி தொல்லை, இதெல்லாம் போக்கும். அந்த காற்று அந்த கத்தாழையில் பட்டு உங்கள் பேரில் படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கத்தாழை வச்சுக்கலாமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பட்டிமன்ற கேள்வியாக இருக்குது. தாராளமாக வச்சுக்கலாம். சில கத்தாழைகள் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிறதுனால இந்த கத்தாழை நடந்து போகுமா? நடந்து போவாது. அதான் சுவாமியை நடக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும். அந்த அளவுக்கு இந்த கத்தாழைக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய, ஈர்க்கக்கூடிய, காந்த சக்தியை பெறக்கூடியது இந்த கத்தாழை. உடல் சூட்டை ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது சார், நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் பைக்லேயும் நான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன் சார். என்னுடைய ஒர்க்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றுற வேலை. நான் நிறைய சுற்றுறதுனால உடம்பு சூடாகி போகுது சார்.
இந்த சூட்டை தணிக்கணும் அப்படிங்கும்போது இந்த கத்தாழை வந்து அவ்வளோ நல்லது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பக்கத்தில் யாராவது தும்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு உடனே கோல்டு அண்ட் காஃப் வந்துடும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது இந்த கத்தாழை. அதனால் இந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன தொட்டியில் வந்து ஒரு 3 இடத்துல 4 இடத்துல நீங்கள் நடந்து போகிற இடத்துல, மார்னிங் வாக்கிங் போகிற இடத்துல, அதே மாதிரி உங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிற இடத்துல இந்த கத்தாழையை வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருந்து வரக்கூடிய காற்று உங்கள் மேலே படும்போதும் சரி, அந்த காந்த அலைகள் உங்கள் மேலே வீசும்போதும் சரி, உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ப்ரிவென்டேஷன் நல்லாயிருக்கும். அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அணுகாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோப்பு வந்து இருக்குது, அந்த சோப்பை நான் உபயோகிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் உடம்புக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த கத்தாழை தேவையா அப்படிங்கிறத ஸ்கின் டாக்டர்கிட்ட கேளுங்க. அதாவது பொதுவான விதி வந்து கத்தாழை சோப்பு உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது. ஆனால் உங்கள் ஸ்கின் எப்படிப்பட்டது, ரொம்ப முரட்டுத்தன்மை வாய்ந்ததா, மிருதுவானதா, மெதுவானதா, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ஏதாவது தொட்ட உடனே உங்களுக்கு அலர்ஜி வரக்கூடியதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதனால் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சோப்பை வந்து உபயோகப்படுத்துங்க. எது எப்படி இருந்தாலுங்க ஜோதிட ரீதியாக நல்ல ஞாபகம் வச்சுங்க. அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் நல்ல ஜம்முன்னு வேரோட ஒரு கத்தாழையை எடுத்துகிட்டு வந்து, புரியுதுங்களா, தலையில் தட்டாத அளவுக்கு நல்ல உயரத்தில், தலையில் தட்டக்கூடாது, போகும்போது வரும்போது உங்கள் வேரில் எடுக்கக்கூடாது, அது ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த வேரோடு எடுத்துகிட்டு வந்து தலைவாசப்படியில் கட்டுங்க. அதை கட்டினாலே முதல்ல வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யம். வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை, கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமை, அதே நேரத்தில் கிரக தோஷங்கள், ஜோதிடத்தில் ஜாதகத்தில் எவ்வளோ இப்போ கூட சனி வக்கரம்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் கூட போகிறதுக்காக விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ரகசியம்தான் இந்த கத்தாழை. அதை நீங்கள் வீட்டில் வச்சிங்கனாலே முதல்ல நிறைய பேர் நம்ம கண் எதிர்க்க நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நமக்கு பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, இவெல்லாம் எப்படி இருந்தான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒம்மல் போகிறது அதையெல்லாம் உள்வாங்கிக்கும். சில பேர் பார்வை நம்மளை பார்க்கும்போதே அப்படியே எரிச்சிடும். அந்த எரிக்கிற பார்வையை தன்னுள்ள வாங்கி கொள்வது தான் கத்தாழை. ஆகவே உங்கள் வீட்டில் இந்த கத்தாழை வைங்க. முதல்ல உங்களுக்கு திருஷ்டி விலகுது, லக்ஷ்மி கடாட்சம் வருது, ஆரோக்கியம் வருது, சக்தி பெருகுது. அப்படின்னா இந்த கத்தாழை நம்ம வீட்டில் வைக்கலாம் இல்லைங்களா. சந்தோஷமாக தலைவாசப்படியில் கட்டுங்க, திருஷ்டியை போக்குங்க, வாழ்க வளமுடன். எல்லாத்தோட ஷேர் பண்ணிட்டீங்களா? மறந்துடுறீங்க, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.